என்னென்ன பாரு தண்ணி பில்லு 600 கட்டுறோங்க. அப்போ 1200 கட்டணுங்க. வீட்டு வரி வந்து இப்போ 160 கட்டுறோங்க. அன்னைக்கு வந்து 1000 கட்டணும். நாங்கள் எப்படி கட்டுறதுங்க? ஓட்டு வீட்டுக்கு 66 தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 500 கேட்பாங்க. நாங்கள் எப்படி கட்ட முடியுங்க? நாங்கள் இந்த வேலைக்கெல்லாம் போனால் தானே கட்ட முடியும். தோட்டத்துக்காரெல்லாம் சொட்டு நீர் பாசனம் போட்டாங்க. எங்களுக்கு தோட்டத்து வேலை கிடையாதுங்க. இந்த 100 நாள் வேலைக்கு போனால் தான். என்ன கோரிக்கைன்னா எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து சேர்த்தக்கூடாது. கிராமமாக எப்பவும் போலயே இருக்கணுங்க. எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து ஆகாது. எங்களுக்கு அதுதான் கோரிக்கைங்க. மற்ற எதுவும் நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்து வேண்டாம். அதான் வரி கட்டுவாங்க, தண்ணி வரி போடுவாங்க. எச்சா இப்போ 100 கொடுக்குறனுங்க. ஓட்டு வீடு தான். நாளைக்கு 600 போடுவாங்களாமா. தண்ணி பில்லு போடுவாங்க. நாங்கள் வருஷத்துக்கு 600 கட்டுறோம். ஒரு மாதத்துக்கே மாதம் கட்டணுங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காம போனால் நாங்கள் எப்படிங்க பிழைக்கிறது? வயசானவி நாங்கள் கட்ட முடியும். 2 பேர் தான் இருக்கிறோம். நாங்கள் வயசானவி கட்ட முடியுங்களா? எங்கள் வீட்டுக்காருக்கு 80 வயசு ஆச்சுங்க. அது என்ன பண்ணுவாங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நகராட்சிக்கு நாங்கள் சேர மாட்டோம். எங்களுக்கு நல்லூர் பஞ்சாயத்தாகவே இருக்கட்டுங்க. நாங்கள் நகராட்சிக்கு நாங்கள் போக மாட்டோம். நிறைய பேருக்கு பாதிப்புங்க. ஏன்னா சொத்து வரி கட்டி சொல்லுவாங்க, தண்ணி பில்லு, வீட்டு வரி அதிகமாக. அது அந்த அளவுக்கு கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க. எல்லாமே பின்தங்கி மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இருக்கப்பட்டவங்க கட்டிக்குவாங்க. ஆனால் அது இருக்கப்பட்டவங்கன்னா 1-2 தான் இருக்கிறாங்க. நிறையா பேர் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த 100 நாள் வேலைக்கு போகிறவங்க பாருங்க, எல்லாமே மொண்டி முடவனா இருக்கிறவங்க எல்லாம் அந்த வேலையை நம்பி தான் இருக்காங்க. எப்படிங்க அவங்களோட வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்படி அவங்களாம் எப்படிங்க தொழில் வரியெல்லாம் எப்படிங்க அவங்க கட்டுவாங்க? வீட்டு வரி எப்படி அதிகப்படுத்துவாங்க? எல்லாம் கட்ட முடியாதுங்க. குப்பை வரியிலிருந்து கட்டணும் அவங்களால முடியாது. அதனால் நாங்கள் வந்து இந்த புளியம்பட்டி நகராட்சியுடன் இந்த நொச்சிக்கோட்டை பஞ்சாயத்தை வந்து சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோங்க. பஞ்சாயத்தில் இங்கே கிராம பஞ்சாயத்தாக இருக்கட்டுங்க. எங்களுக்கு டவுன் பஞ்சாயத்தில் சேர மாட்டோங்க. எங்களுக்கு வேண்டாம், சேர்த்தக்கூடாதுங்க. எங்களுக்கு இணைக்கக்கூடாதுங்க. போராட்டம் இதுக்கு மேலே அவங்க கேட்கலன்னா இதுக்கு மேலே நாங்கள் போராட்டம் பண்ணலான்னு இருக்கிறோம்.